ஹாய், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அம்மா வீட்டில் வந்து கூழ் ஊற்றுறாங்க. ஸோ அது முன்னா நாள் ப்ரிப்ரேஷன்ஸ் தான். எங்கள் ஆயா வந்து செங்கல்ல கழுவி மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா, எங்கள் அம்மா வந்துட்டாங்க. நான் வந்து கோலம் போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காமெடி பண்ணிகிட்டு இருந்தேன். அது ஸ்டாரா என்னன்னு தெரியல, ஸ்டார்னு நினச்சி போட்டேன். அதிலே பார்த்தீங்கன்னா, எங்கள் ஆயா அங்கே போடு இங்கே போடு அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமேட்டுக்கா எங்கள் ஆயா வந்து மஞ்சள் குங்குமம் வைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அம்மா கிட்ட கோலம் மாவு கொடுத்து வாசலில் கோலம் போட்டுறாங்க அப்படின்னு சொல்லியாச்சு. மாமியார் வெர்சஸ் மருமகள் அப்படின்னு சொல்லிட்டு மாங்குன்னு 2 பேரும் வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. எங்கள் ஆயா வந்து விபூதி வைக்கிறேன்னு சொல்லிட்டு பட்டை போடுவாங்க இல்லையா, அது வந்து போடுறதே தெரியலங்க. ஆனால் காஞ்சதுக்கப்புறம் நல்லா தெரிஞ்சுது அந்த மஞ்சளில். எப்பயுமே வந்து இந்த மாதிரி எல்லோரும் சேர்ந்து வேலை செய்யும்போது வந்து அப்படியே பேசிகிட்டே ஜாலியாக போயிடும். ஆனால் தனியாக செஞ்சுட்டு இருந்தோம்னா வந்து ஒரு மாதிரி கடுப்பாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டெஸ்டிங் பண்ணிகிட்டு இருந்தாங்க, குண்டான் வந்து கரெக்டாக நிற்குதா அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டில் அந்த வீட்டில் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நெக்ஸ்ட் இப்போ தான் ஒருத்தவங்களாம் கோலம் போட்டு வைக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணாங்க. அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா தம்பியும் ஆயாவும் போயிட்டு தண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டு ஊற்றிட்டு இருந்தாங்க. இவன் வேறு ஒருத்தவங்க தண்ணி ஊற்ற சொன்னால் போதுமா போதுமா போதுமானு கேட்டு சாவடிச்சிட்டான் எங்கள் ஆயாவை. அப்புறம் தண்ணி ஊற்றிட்டு தத்தை போட்டு மூடியாச்சு. அவ்வளோதான். கல்புரம் கீழே வச்சுட்டு சாமி கும்பிட்டுட்டு ஏற்ற சொன்னாங்க. நானும் சாமி கும்பிட்டுட்டு ஏற்றினேன். உட்காந்துட்டு ஏற்றினேன்னா அதனால் எங்கள் ஆயா வந்து எழுந்து நில்லு முட்டி போடு குனி அப்படின்ட்டு இருந்தாங்க. என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு சரின்னு சொல்லிட்டு ஏற்றி வச்சுட்டு, விறகு வைக்கிறதெல்லாம் நமக்கு தெரியாதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம எங்கே விறகுல தான் சமைச்சிருக்கோம், நம்ம இது எடுத்தோடனே ஸ்டவ்வு தான். ஆனால் எங்கள் ஸ்ட்ரீட்லேயுமே வந்து நிறைய பேர் வந்து கிச்சன்லேயே வந்து இது பண்ணிடுவாங்க. அங்கே துடுப்பு வந்து பக்கத்துலேயே வச்சுட்டாங்க. எங்கள் ஆயா அது நல்ல வேலை விறகுன்னு எடுத்து அடுப்பில் வைக்காமல் போனாங்களே, அது வரைக்கும் சந்தோஷம். அதுக்கப்புறம் நொய் விறகு ஏதோ ஒன்று சொன்னாங்க, அது தெரில எனக்கு. அதுக்கப்புறம் அந்த நொய்யில் தான் வந்து போட்டு முன்னாடி நாள் கலக்கி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த ராகி மாவு அதில் வந்து மிக்ஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. தண்ணி எப்பயுமே நான் சொல்கிறது ஒன்று, தண்ணி குடிக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். தண்ணி கொதிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து தூறல் லைட்டாக போட்டு ஸ்டார்ட் பண்ணிடுச்சு. எப்படியோ ஐயோ நாடா இது விறகடுப்பு வேறு வச்சுருக்கோமே, மழை பெஞ்சிட்ருக்கே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தேன். அங்கே ஒரு நாய் இருந்தது. என் தம்பியில் அந்த நாயை வீடியோ எடு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தானா, கரெக்ட் தாண்டா உன தாண்டா எடுத்துகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபன் பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த மாவு வந்து ஊற்றி நல்லா வந்து கிண்ட ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அது வந்து ஊற்றினோடனே கட்டி ஆகிடுமாமே, கை விடாமல் கிண்டிட்டு இருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. நான் வேறு உட்காந்து காமெடி பண்ணிகிட்டு இருந்தேன், கொஞ்ச நேரம் கொடுங்க நானும் கிண்டுறேன் அப்படின்றதுக்குள்ளே பார்த்தா மேகம் ஃபுல்லாக அப்படியே இருட்டி மழை வர மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வேலையும் முடிஞ்சுட்டு அங்கேயே அதுலேயே வச்சு இது பண்ணிகிட்டு இருந்தாங்க. எங்கள் பாட்டி வேறு வீர சாகசம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நெருப்புக்குள்ளே கையை விட்டு விபூதி எடுத்துகிட்டு வரதுக்கு சோம்பேறிங்க. அதை எடுத்துகிட்டு வரதுக்கு பதிலாக நெருப்புக்குள்ளே கையை விட்டு அப்படியே எடுத்து பற்ற வச்சுட்டு இருந்தாங்க. நம்மளும் சின்ன வயசில் இந்த மாதிரி ஜாலியாக விளையாடிட்டு இருந்தோம். மலையிலலாம் பார்த்திங்களா, இந்த பசங்க வேடிக்கை பார்த்துட்டு ஜாலியாக குதிச்சின்னு மொட்டை மண்டையில் தூரல் படுதான். அதனால் அந்த சார் வந்து மண்டையை தேய்ச்சி உள்ளே ஓடி போய் ஒழிஞ்சிட்டாரு. இப்போலாம் யாருமே இந்த மாதிரி கோவிலில் கூழ் ஊற்றுறதெல்லாம் அவ்வளோவும் இல்லைங்க, எல்லாம் வீட்லேயே ஊற்றிடுறாங்க. அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா அச்சுக்குட்டிக்கு பசிச்சிருச்சுன்னு சொல்லிட்டு சாலிடு அம்மா வந்து ரெடி பண்ணிட்டாங்க. அங்கே பொங்கல் வேலையும் முடிச்சு பொங்கலா இல்லை சாரி பொங்கல் இல்லை கூழ் வேலை முடிஞ்சிடுச்சு. தூக்கிட்டு போயிட்டு உள்ளே வச்சுட்டு வந்தாச்சு. அதுக்குள்ளே வந்து நைட்டு பார்த்திங்கன்னா வந்து சாமிகிட்ட வந்து இது கேட்பாங்க, குறி கேட்டு எல்லையில் வந்து கற்பூரம்லாம் ஏற்றுவாங்க. சம்திங் அந்த மாதிரி ஏதோ பண்ணுவாங்க. அது பண்ணிகிட்ருக்கும் போதே பார்த்திங்கன்னா ஒரு அண்ணாவுக்கு வந்து சாமி வர ஆரம்பிச்சிருச்சு. அவ்வளோதாங்க முடிஞ்சு. நான் குடுகுடுன்னு வீட்டுக்கு ஓடி போயிடலாம் அப்படின்னு பார்த்தேன். சரி ஓகே கொஞ்ச நேரம் நிற்போமே அப்படின்னு சொல்லிட்டு நின்றுட்டுருந்தேன். அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா மழை செம்மையாக பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. அதுக்குள்ளே இன்னொருத்தவங்களுக்கும் வந்து சாமி வந்துருச்சா. அதுக்கப்புறம் சரின்னு சொல்லிட்டு அதெல்லாம் பார்த்துட்டு எங்கள் அம்மா வேறு ஃபோன் பண்ணிட்டாங்க, மழையில் ரொம்ப நேரம் நிற்காத வீட்டுக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு. அவ்வளோதாங்க, இதோட இந்த முடிச்சுக்கிறேன். டாட்டா பாய்.